ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாதாள லோகத்தை பற்றின சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். அதாவது பாதாள லோகத்து நாகராஜனும் கடலில் மறைந்த நாகினி தேவியோட தியாகமும் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங்கில் நம்ம வீடியோ பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமைதி நிரம்பியிருந்த அந்த நேரத்தில் இருளோன் சக்தியான ஒரு கொடிய அசுரன் நாகப்பட்டினத்தை தாக்கினான் அப்படின்னும் அது ரொம்ப கொடூரமானவை விளைவுகளெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் நாகமணி திருடப்படும் அந்த கடைசி தருணத்தை நாகினி தேவி உணர்ந்தாள் அப்படின்னும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நாகினி தனது அழகிய மனித உருவத்தை கலைத்து தெய்வீக நாகரூபத்தை வெளிப்படுத்தினாள் அப்படின்னும் இதுதான் அந்த தோற்றமே அசுரனோட படைகள்லாம் நடுங்க வச்சுச்சு அப்படின்னும் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அவள் பாதாள லோகத்தில் ஆழ்ந்திருந்த நாகராஜனை அழைக்க தன் தொண்டையில் இருந்து ஒரு வீர பாடலை வெளிப்படுத்தினாள். அது வெறும் பாடல் மட்டுமல்ல, அழிவை எதிர்த்து உயிரை காக்க ஒரு மனைவி தொடுத்த அழைப்பும் கூட. அந்த பாடல் நாகராஜனை உடனடியாக போருக்கு எழுப்பியது. நாகராஜன் பாதாள லோகத்திலிருந்து எழுந்து ஆக்ரோஷத்துடன் அசுரனை எதிர்த்து நின்றான். நாகமணியை மையமாக கொண்ட அந்த போர் இருள் சக்திக்கும் தெய்வீக சக்திக்கும் இடையே நடந்த மகா யுத்தமாகவே மாறியது. நிலமே ரொம்பவே அதிர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தனது துணையின் தியாகத்தாலும் மக்களின் மீதான பாசத்தாலும் உந்தப்பட்ட நாகராஜன் இறுதி வரைக்கும் போராடி அசுரனை வீழ்த்தி நாகமணியை மீட்டு மீண்டும் அந்த பகுதியின் சக்தியை மீட்டெடுத்தார். மக்களின் வாழ்வு காப்பாற்றப்பட்டது. ஆனால் இந்த போரின் வெற்றிக்கு ஒரு பெரும் விலை கொடுக்கப்பட்டது. நாகராஜனை எழுப்பவும் அசுரனின் சக்தியை திசை திருப்பவும் கடுமையாக போராடிய நாகினி தேவி காயமடைந்து விட்டாள். அவள் தன் கணவரிடம் பிரியாவிடை பெற்று காயத்துடன் மெல்ல மெல்ல நாகப்பட்டினத்தின் ஆழ்கடலுக்குள்ள மூழ்கி மறைந்தாள். அவள் கடலுக்குள் சென்றது வெறும் மறைதல் அல்ல, அவள் கடலின் சக்தியாக இந்த மண்ணை சுற்றியுள்ள நீரின் பாதுகாப்பு கவசமாகவே மாறினாங்க. அதனால தான் இன்றும் நாகப்பட்டினத்தில் உள்ள மக்கள் இந்த நிலத்தை நாகராஜனும் நாகினியின் இணைந்தே ஒருவர் பூமிக்கு அடியிலிருந்து மற்றவர் கடலிலிருந்தும் காக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னுமே உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. இதுதான் நாகப்பட்டினத்தின் புராண ரகசியம். ஒரு ராஜாவின் பொறுப்பு, ஒரு தேவியின் தியாகம் மற்றும் மண்ணை காக்க நடந்த ஒரு யுத்தம். ஸோ இதுதாங்க இந்த வரலாற்றுக்கான கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.